Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ப்ராடக்ட் செக்ஷன் வீடியோ தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா Ulanzi GP-5 GoPro vlog Flipup mirror தான் பார்க்க போறோம். நேம் ரொம்ப பெருசா இருக்கு, பட் ஆனா ப்ராடக்ட் சின்னது தான். வாங்க இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த பேக்கேஜ். இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டியானா கார்பரேஷன்ஸில் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் நான் ஏன் வாங்கினேன்னா, கோப்ரோவில் நம்ம செல்ஃபாக பிளாக் பண்ணும் போது நம்ம கரெக்டான அந்த ஃப்ரேமில் தான் இருக்கமா அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. ஷூட் பண்ணி முடித்த பிறகு ப்ரிவியூ பண்ணும்போது தான் பார்க்க முடியும். இதுக்கு கோப்ரோவே இன்னொரு அக்சசரிஸ் வச்சுருக்காங்க, டிஸ்பிளே மோடுன்னு, பட் அது ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ அந்த ஒரு சின்ன பர்பஸுக்காக ஏன் நம்ம அவ்வளோ பே பண்ணணும்னு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருக்கும் போது தான் Ulanzi GP-5ங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது நான் பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட ஸ்க்ரீன் நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் மூலமா நமக்கு ப்ரீவியூ காட்டுறது தான். ஸோ வாங்க நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட லைவ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளார ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் பாக்ஸ். இந்த பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூடட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிரர் மவுண்ட்டும் ஒரு கேரி பவுச்சும் கொடுத்துருக்காங்க. உலான்சியோடைய எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் இந்தியாவோட அஃபிஷியல் பார்ட்னர் வந்து டியானா கார்பரேஷன். நான் அவங்ககிட்ட தான் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணினேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாவ், நைஸ். நல்ல ஒரு ப்ரீமியமான பவுச்சில் பேக் பண்ணியிருக்காங்க. இது நம்ம டெய்லி யூசேஜுக்கே எடுத்துக்கலாம். நம்ம தனியாக ஒரு பவுச் வாங்கணுன்னு தேவையில்லை. வேறு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். Ulanzi ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கரு. ஓகே, கேமரா vlog அக்சசரிஸ்னு இருக்குது. ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் கேட்லாக் மாதிரி அவங்களோடது கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். வாவ், நைஸ். ஒரு டச் அண்ட் ஃபீலே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்டெடியான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு உள்ளே இருக்கிறது தான் அந்த மிரர் வந்து ஒரு ஃபிலிம் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம எடுத்துடணும். நைஸ். நல்ல ஒரு கிளியரான விசிபிலிட்டி தெரியுது. கேமரா நல்லா தெளிவாகவே தெரியுது இதில். சூப்பர் கைஸ். இதில் கொடுத்துருக்கக்கூடிய மிரர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லை, அக்கர்லிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸு. அதே போல் இதில் 2 நாபு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கோப்ரோ மவுண்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து அந்த கோப்ரோ மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இதை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. அதே மாதிரி மேலேயும் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 கோல்ட் ஷூ மவுண்ட் இருக்குது. இதில் வந்து நம்மளோட மைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்பஸும் இதில் சால்வ் ஆயிடுது. அதோட ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, மைக்கோட அடாப்டர் வைக்கிறதுக்கு பின்னாடியே ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. இதில் நம்ம ஈஸியாக நம்ம Ulanzi V2வில் இருக்கிற மாதிரியே நம்ம மைக்கோட அடாப்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் vlogging செட்டப் இதில் நமக்கு கிடச்சிரும். கைஸ், இந்த Flipup மிரர் வந்து இட்ஸ் காம்பேட்டபிள் வித் த GoPro 5, 6, 7 and 8ங்க. மற்றபடி மற்ற ஸ்போர்ட்ஸ் கேமராவுக்கும் இது செட் ஆகும். நமக்கு ஸ்க்ரீன் இதில் ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த செட்டப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பல்காக தெரியலாம், பட் ஆனால் அதுவும் ஒரு பர்பஸுக்காக தாங்க. நம்ம அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போது சன்லைட் எக்ஸ்போஷர்னால நமக்கு ஷேட் அடிக்கலாம் இந்த மிரரில். ஏன்னா இது ஒரு ரிஃப்ளெக்ஷனில் தான் நமக்கு ப்ரீவியூ காட்டுது. ஸோ அந்த இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஹவுசிங்குள்ளார அக்கர்லிக் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே கைஸ், இப்போ நம்ம இதில் கோப்ரோவையும் மைக்கையும் செட் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் vlogging செட்டப் எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட பழைய vlogging செட்டப்பை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், என்னோட GoPro vlogging செட்டப் இதுதான். பார்த்தீங்கன்னா இது வந்து Ulanziயோட V2ங்கிற மாடல் கேஸுங்க. இதில் வந்து நான் மைக்கு மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி மைக்கோட அடாப்டர் கீழே இருக்குது. கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தோராயமாக தான் ஒரு ஆங்கிள் நான் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு நான் பேசுவேன். ஏன்னா நமக்கு ப்ரீவியூ பார்க்க முடியாது. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியூ பார்க்க முடியும். சில நேரத்தில் நான் எடுத்த ஷூட் நல்லா இருந்திருந்தாலும் நான் ஃப்ரேமில் இருந்திருக்க மாட்டேன். ஸோ அதனாலேயே நிறைய ரீடேக் எடுத்திருக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஷூட் பண்ணும் போதே அதில் நான் ப்ரீவியூ பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் நம்ம GoPro, மைக்கு, செல்ஃபி ஸ்டிக், மைக் அடாப்டர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் vlogging செட்டப் எப்படி இருக்குங்கிறது பார்த்துடலாம். இந்த Ulanzi GP-5ல் பார்த்தீங்கன்னா GoPro Hero 5, 6, 7 and 8 யூஸ் பண்ணலாம். 8ல் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த மவுண்டிங் செட்டப் வந்து கேமராலேயே இன்பில்ட்டாக இருக்கும். மற்ற 5, 6, 7க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதில் மவுண்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ மவுண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம மைக் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட். நம்ம இப்போ கேமரா ஆங்கிளும் சரி பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. டைட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம மைக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா GoPro ஸ்க்ரீனோட ரிஃப்ளெக்ஷன் அந்த மிரரில் தெரியுது. ஸோ நமக்கு பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. நமக்கு செல்ஃபி ஸ்டிக்கும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் vlogging செட்டப் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. ஒரு கம்ப்ளீட் vlogging செட்டப் இப்போது ரெடி ஆயிடுச்சு. கைஸ், நம்மளோட கம்ப்ளீட் vlogging செட்டப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஈஸியாக ப்ரீவியூ பண்ணிக்கிட்டே இப்போ vlog பண்ண முடியும். கைஸ், இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். என்னோட லைவ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.